But the first time I told in the Madri, Ajay is acting in Kalidas, and then I showed the poster. They're like, oh, Sangeeta ma'am is on idu. I'm born in 2002, but you've won many hearts. And everybody was able to identify, and Bharatana and every single actor who's here, every single director, I think takes a lot of hard work, and I'm so happy and so proud to be a very small, very tiny small bit of this. And I think that's how I've a huge emotional connect to the film, through the emotional connect through different various aspects. Like, thanks for all the chief guests for coming and making this audio launch big. அஜய் ப்ரோ, ஒரு ரொம்ப நாளாக டெபியூக்கு ரொம்ப வெயிட் பண்ணிருந்தீங்க. அது ஒரு நல்ல டெபியூவாக இருக்கும். பரத் சார், ஒரு நல்ல ரீலான்ச்சாக இருக்கும் இது உங்களுக்கு இந்த தமிழ் சினிமாவுக்கு. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டேரக்டர் சார் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கண்டிப்பாக பெரிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். நிறைய பேர் வந்து சினிமாவில் சம்பாதிச்சவங்க வந்து வெளியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தான் சம்பாதிச்ச ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே தன்னோட சன்னையும் ஒரு நம்பிக்கையோடு அழைச்சிட்டு வர்றதுங்கிறதே வந்து முதல்ல பெருமையான விஷயம். அதில் ரொம்ப அருமையான ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு பரத் சார் இன்னும் மற்ற டெக்னீஷியன்ஸோட மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி படத்துக்கான அனைத்து அம்சங்களோடையும் இந்த படம் வர்றது வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். செந்தில் அண்ணன் ரொம்ப நியாயமான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், எல்லாரோடையும் ரொம்ப அழகாக பழகக்கூடிய ஒருத்தர். நாராயணசாமி அண்ணன் சொல்லவே வேண்டாம், இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்லவரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருப்பாங்க. ரொம்ப அழகாக ஒரு டீம் ஒர்க்காக தான் நினச்ச படங்களை மிகச்சரியாக எடுத்து மிக நேர்த்தியாக அதை வந்து வெறுமனே வந்து பொருளாதாரமாக மட்டும் பார்க்காம அடுத்த கட்ட சினிமா மேலே உள்ள பேஷன்னால் அதை எடுத்து ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து 5 ஸ்டார் ஆடியோவாக இருக்கட்டும், 5 ஸ்டார் பிக்சர்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் இப்போ வந்திருக்க ஸ்கை பிக்சர்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது வந்து நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். 5 ஸ்டார் செந்திலை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஒரு 30 வருஷம் நண்பர் கதிரேசன் எல்லாம். நிச்சயமாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து தெரியாத ஆளே இல்லை. 5 ஸ்டார் செந்தில் படங்கள் ரொம்ப தரமாக பார்த்து படங்கள் வாங்கின படம்லாம் ஹிட்டு படத்தில் தான் கரெக்டாக வாங்குவார். அவர் பையனை தரமாக வளர்த்து அஜய் கார்த்திக் வந்து நிச்சயமாக இந்த படம் மூலமாக பெரிய லெவலில் வரணும்னு எல்லாம் இறைவர வேண்டி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த படம் பார்த்தோம். ஒரு அருமையான ஒரு க்ரைம் த்ரில்லர் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. யாருமே யூகிக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸு. இதுக்கு திரைக்கதை அமைத்து இயக்கிய திரு செந்தில் அவர்களுக்கும், இதில் நடித்த பரத் மற்றும் அஜய் கார்த்தி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். அது இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான இன்னொரு 3 பில்லர், கேமராமேன் மற்றும் எடிட்டர் அண்ட் சாம்சியசனா, அருமையாக உங்களுடைய முத்திரையை பதிச்சிட்டிங்க. ரீரெக்கார்டிங்கில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. மற்றும் இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காளிதாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அண்ட் பரத் அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக ஒரு படம் பண்ணியிருந்தார். அது திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக எல்லாருக்குமே இருந்தது. இந்த காளிதாஸ் 2 வரும்போதே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு த்ரில்லரில் அழகாக அவரோட சேர்ந்து அஜய் கார்த்தியும் அறிமுகமாக வராரு. 5 ஸ்டார் எனக்கு வந்து கிட்டத்தட்ட மியூசிக் கம்பெனிலேருந்து தெரியும் இவங்கள. நாங்கள் சரிகமா HML இருக்கும்போது 5 ஸ்டார் லேபிள் வந்து எங்களுக்கு பெரிய காம்படிட்டர். அப்போவே அவங்க எடுக்கிற எல்லா மியூசிக் ஆல்பமும் பெரிய ஹிட் ஆகும். அதே மாதிரி இன்றைக்கி 5 ஸ்டார் செந்தில் சார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பித்து அவருடைய படங்கள்லாம் இன்றைக்கி எல்லாருமே ஊடகங்களை பேசுகிறது என்னென்னா 5 ஸ்டார் செந்தில் சார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலே அந்த படம் பெரிய வெற்றி அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஒரு மியூசிக் லேபிள் பண்ணும்போதெல்லாம் வெற்றி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போதும் அதே மாதிரி வெற்றி கொடுத்துட்டு வராங்கன்னு இப்போ அடுத்த கட்டமாக அவருடைய மகனை அறிமுகப்படுத்துகிறாரு. ஒரு முக்கியமான விஷயம் இங்கே சொல்லணும்னா, இந்த 5 ஸ்டார் நிறுவனத்தில் இருக்கிற 3 பார்ட்னருடைய மகன்களும் சினிமாவில் ஹீரோவை வர்றது தான். கல்யாண் சாருடைய பையன் இங்கே ஹரிஷ் கல்யாண் இருக்கார், செந்தில் சாருடைய பையன் அஜய் கார்த்திக், அடுத்து நம்முடைய செக்ரட்டரி ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரி கதிரேசனுடைய பையனும் வரப்போறாரு. கதிரேஸ் சார், உங்கள் சண்டை ஒரு காலத்தில் 3 ஹீரோஸும் சேர்த்து நடிக்கிற மாதிரி படம்லாம் வரணும், 5 ஸ்டார் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றேன். அனைவருக்கும் வணக்கம்.
நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன், அதனால் மறுபடியும் ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா இருந்தது. 5 ஸ்டார் கல்யாணம் சொன்ன மாதிரி அவர் படமே பார்த்துட்டார். அவர் கண்டிப்பாக படம் அவர் சொன்ன மாதிரி படம் உண்மையாகவே நல்லதாக இருந்தது படம். ப்ரொடியூசர்களை பற்றி சொல்லணுன்னா, இவர் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் அவங்கள. ஸோ டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்து மியூசிக்கில் இருந்து சொன்ன மாதிரி இப்போ ப்ரொடியூசராக வந்திருக்காங்க. ப்ரொடியூசரை மட்டும் வராமல் அவருடைய சன்னையும் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு பெரிய வெற்றி படமாக அமையணும். பரத்துக்கு ஒரு வெற்றி இப்போ தேவை. ஸோ கண்டிப்பாக ட்ரைலரை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக வெற்றி படம் தான் அமையும். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக பெரிய ரொம்ப நல்ல படங்கள் பண்ணி இன்னும் இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் ஆகி அடுத்தடுத்த படங்கள் பண்ணிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். பரத் பிரதர் கூட சேர்ந்து நீங்கள் இதில் வர்றது ரொம்ப ஹாப்பி. சாம்சியஸ் மாதிரி ஒருத்தரோட மியூசிக், அதில் நீங்கள் இப்படி வர்றது ரொம்ப சந்தோஷம். செந்தில் சார், நாராயணசாமி சார் எல்லாத்துக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் காளிதாஸ் 2ஓட ட்ரெய்லர் லான்ச், அதுக்கப்புறம் ஸ்கை பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லான்ச். வெல்கம் அஜய், உங்களோட டெபியூ இது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் பர்சனலாக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, செலிப்ரேஷன் ஆஃப் அ ஜேர்னி அப்படின்னு பார்க்குறேன் நான். அது என்ன ஜேர்னினா வந்து என்ன போராட்டங்கள் என்ன வந்தாலும், வெற்றிகள் தோல்விகள் இதெல்லாமே தாண்டி, கேரியரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தாண்டி சைலண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக தனக்கு வர வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே ஒரு 50 படம் தாண்டி பண்ண என்னோட நண்பன் பரத். ஐ திங்க் இட் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் பேரின்னு தான் நான் பார்க்குறேன். நான் இதை காளிதாஸ் 2லையும் வந்து தொடரணும். இந்த படத்தை வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு கதை மேலே நம்பிக்கை வச்சு அண்ட் வந்து டைரக்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு வந்து நன்றி. அண்ட் டைரக்டர் மற்றும் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப கன்வின்சிங்கான, ரொம்ப என்கேஜிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லராக கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன், வாழ்த்துறேன். மகிழ்ச்சி. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சின்ன வயசுலேருந்தே அவரை பார்க்குறேன். ஸோ அவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன், ஆனால் மேடை நகர்த்திக்காக அவரை சார்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல்ல செந்தில் சாருக்கும் நாராயணசாமி சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து ப்ரொடியூசராக ப்ரமோட் ஆகிட்டீங்க. நல்ல கதைகளையும் நல்ல கதைகள் அப்புறம் ஆக்டர்ஸ் நல்ல கண்டென்ட்டை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதோடைய ஆரம்பமாக இன்றைக்கி காளிதாஸ் 2. இன்னொரு சந்தோஷமான விஷயம், அஜய் கார்த்தி என்னுடைய தம்பி, அவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு. வாழ்த்துக்கள். உங்களுக்காக இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய ஜமான்கள் ப்ரொடியூசர் கவுன்சில்லேருந்தும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய விஷஸோட உங்களுடைய இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேரி ப்ரோ, நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு. இங்கே நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து இன்னொரு கேரக்டருக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த கதையை நம்பி அந்த இன்னொரு கதாபாத்திரத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் திஸ் இஸ் வெரி பிக் சக்ஸஸ். காளிதாஸ் 2 காளிதாஸ் 1 விட எல்லாருக்குமே ரொம்பவே இது கனெக்ட் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸான ஃபில்ம். ஸோ எங்கே எந்த விஷயம் கனெக்ட் ஆகுதுன்னு நம்மளால் அஷ்யூம் பண்ணவே முடியாது. ஸோ டூ சப்போர்ட். அண்ட் இந்த ஃபில்ம் April 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் ஐ லைக் யூ. இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ சார். செந்தில் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். எல்லாரும் இங்கே வந்ததுக்கு நன்றி. ஸ்டே ஹாப்பி. It was so nice working with all of them. Thank you so much. And உங்கள் சப்போர்ட் அதுவும் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு படத்தப்பவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். And we are very happy. We feel very positive and supported because of the way event is going on today and how you all are responding after watching the movie. Thank you so much. நேர்த்தியாக ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார். நல்லபடியாக வந்துட்டு நேர்த்தியாக ஒரு சின்சியராக ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐம் ஷுர் இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ஐ நோ உங்களுக்கு ஒரு பெரிய கேப்னு தெரியும்.
பிகாஸ் அது வந்துட்டு ஒரு டேரக்டர்ஸோட பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் ஒரு படம் இல்லைனா அடுத்தடுத்து போயிடுவாங்க, ஆக்டர்ஸ் போயிடுவோம். ஒரு டேரக்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஸ்டக்காக நிற்பாங்க. அதோட வெற்றியை பொறுத்து தான் அவங்களோட லைஃபே அடுத்து என்னங்கிறது தெரியும். பிகாஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் டூயிங் இட். 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, April 10th அன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ஐ எம் வெரி ஹாப்பி தட் திருப்பியும் அந்த பழைய மாதிரி தியேட்ரிக்கல் ட்ரெண்ட் திருப்பியும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ஐ எம் ஷோர் வி ஒன்ட் டிசப்பாயிண்ட் யூ. அண்ட் ப்ரெஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு ஃபேனை கூடி போட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபேன் சத்தம் கூடி அந்த போர் சூழலை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமென்னு நினச்சாங்களோ தெரில. அங்கே கனடாவில் இருந்து ஒரு பிள்ளை நடிக்க வந்துச்சு. அந்த பிள்ளைக்கு நம்ம இந்த ஊர் வெயில் தாங்க முடியாது. ஆனால் அந்த பிள்ளை கூடி அதை அடக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சுவாதி, நம்ம நவயுகா, சிந்தர், உங்கள் பேர் மட்டும்தான் தெரில, மறந்துட்டு, சித்து, அப்புறம் நவீன் சார் வந்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. என்ன சொன்னால் அவர் வந்தோன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, படம் ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள், அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்திருந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அவரை தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, பக்கத்தில் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு படமாக எடுத்திருந்தாலும், உழைப்புகள் போட்டிருந்தாலும், இந்த படத்தை வந்துட்டு துணிச்சலாக ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா நம்ம கதையை சொல்கிறதுக்கு நம்ம சுற்றியே நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. நிறைய மசாலா படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் நம்ம ஆளுங்க இருக்காங்க. இது யாரையும் குத்தி காட்டுறதுக்காக சொல்லலை. நம்மகிட்ட பணம் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு ஆக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் எடுக்காத ஒரு படத்தை கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்துட்டு அவரோட டீமோடு சேர்ந்து எடுத்தது இந்த படத்தோட முதல் வெற்றி. நீலிடா இந்த படம் வந்துட்டு என்னோடய ப்ராசஸில், என்னோடய கெரியரில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருந்த மக்கள் எங்கள் கூட இருந்தனால நாங்கள் அந்த கேரக்டராகவே நிறைய வாழ்ந்திருக்கோம். ஸோ இந்த கேரக்டரை நம்பி என்னை இந்த கேரக்டரில் சூஸ் பண்ண சோமிதரன் சாருக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இங்கே நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, வின்சன் அண்ணா சொன்ன மாதிரி. ஆனால் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு கண்டிப்பாக ஒரு தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் நவயுகா அக்கா, அவங்கள வந்து ஸ்லாங்காக நாங்கள் எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ லேட் நைட் போய் கேட்டாலும், அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் திரும்பி திரும்பி அந்த வேர்ட்ஸ் உச்சரிப்பு ரொம்ப கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க, ப்ராப்பராக கைட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நாகர்கோவில். ஸோ இவங்க கூட பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்கள் ஊரோட ஃபுட்டுக்கும் அவங்க ஊரோட ஃபுட்டுக்கும் எங்களோட வார்த்தைகளுக்கும் அவங்களோட வார்த்தைகளுக்கும் நிறைய சம்மந்தங்கள் இருக்குது, நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது வந்து சோமிதரன் சாரால் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் சார். என் பேர் ரூபா கொடுவாயூர். நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்துட்டு அண்ட் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்குன்னா எனக்கு திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் இன் தமிழ். எனக்கு ரொம்ப அழகான, ரொம்ப மெமரபிளான ரோல்ஸ் கொடுத்துட்டார் இந்த இண்டஸ்ட்ரி. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் யமகாதக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாரு. இப்போது இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிமு எனக்கு நீலிடா. எனக்கு மட்டும் இல்லை, எல்லோரும் தமிழ் மக்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஆகும். எல்லோரும் சொல்கிறது மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டு ஒரு 2 டீம்ஸ் ஃபைட் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு வாருக்கு அப்புறம் என்ன தெரியும், ஒரு வெப்பன்ஸ் இருக்கும், கன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும்னு தெரியும். பட் ஆனால் அது மிடில் இருக்கிற மக்கள் தான் அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அவங்க பண்ணுவார், ஒரு எமோஷ்னலான வார் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சிட்டு ஒரு ஃபிலிம் நம்ம நீலிடா, லாங் நைட். அந்த நைட்டில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கும்போது இட் வில் லீவ் அ டீப் இம்பேக்ட் ஆன் எவ்ரிபடி இஸ் வாட் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்லி ஐம் கார்த்திக் சுப்ராஜ் சார், ஐம் ரியலி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். ஹிஸ் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் நான் இல்லை,
தமிழ்நாட்டில் தெலுங்குல எல்லாம் இந்தியாவில் இருக்க சாருக்கு ஃபேன்ஸு அவங்க ஃபிலிம்ஸ்க்கு அண்ட் நாட் ஓன்லி ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் ஒரு ப்ரொடியூசராகவும் போல்டான ஃபிலிம்ஸு மீனிங்ஃபுல்லான ஃபிலிம்ஸு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றது ஒரு ஆள் அவங்க. ஸோ ஐம் ரியலி தேங்க்யூ சார். ஒரு நீலிரா மாதிரி ஒரு ஃபிலிம் ட்ரஸ்ட் பண்ணி யூ வாண்டட் டு ஷோ இட் டு த வேர்ல்ட். தமிழ் மக்கள் இதுக்கு இந்த ஃபிலிம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ கிளைமேக்ஸ் வில் பி அ very interesting one. So thank you so much Stone Production, Karthikeyan, Kalyan, everyone on the stage, and this guy, the cinematographer. நாங்கள் அட்லீஸ்ட் we had 1 hour 2 hours of sleep எங்களுக்கு இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு சான்ஸ். அவர் தூங்கவே மாட்டாருங்க, அவர் படக்கவே மாட்டார். ஜாம்பி ரியலி ஜாம்பி அண்ட் ஷூட் பேக்கப் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் போய் ரூமில் அட்லீஸ்ட் வில் டேக் சம் ரெஸ்ட். அவர் வந்து கடலில் பார்த்து அப்படியே தீர்க்கமாக யோசனை பண்ணிட்டு நான் நினச்சேன் ஷார்ட்டாக யோசிக்கிறதில்ல. அவர் தூங்க படம் முடிகிற வரைக்கும் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். பட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் தூங்கினார். அண்ட் ரூபா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச். அண்ட் I'll not take much time. Thank you so much. Thank you press media. எனக்கு இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி நல்ல வாய்ப்புகளும் வந்து நான் கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இங்கே உட்காந்துருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் மோர் ஃபிலிம்ஸ். நிறைய வாய்ப்புகளுக்காகவும் கனவுகளோட காத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ராஜெக்ட். தேங்க்யூ சோமி. தேங்க்யூ கார்த்திக் சார். தேங்க்யூ கார்த்தியனா. தேங்க்யூ கல்யாண் சார். தேங்க்யூ ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டுடியோ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச். ராணாவுக்குமே வந்து நாங்கள் படம் அவர் ஜஸ்ட்டு படம் பார்த்துட்டு இமீடியட்லி ஹி வாஸ் ரெடி டு கம் அஸ் அ கோ ப்ரொடியூசர் அண்ட் தென் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆனாங்க. ஏஜிஎஸும் அதே மாதிரி தான் படம் பார்த்துட்டு தேவர் லைக் இது நாங்கள் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. விதுஷும் படம் பார்த்துட்டு ஈஸ் லைக் ரிலீஸிங் ஓசி. ஸோ டெஃபினட்டாக அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இது ஒரு நல்ல ஒரு டேட்டில் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் ஒன்று கொடுக்கணுன்னு தான் குட் ஃப்ரைடே வீக்கெண்டுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல்சோ ஐ எம் ஹோப்பிங் தட் நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். I'm feeling really happy and proud that they have made this film to be like அதான் சொன்ன மாதிரி நான் ப்ரொடியூசராக இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டுக்கிறதுக்கு பெருமைப்படுற ஒரு படம். இது ரொம்ப ஆசையாக உங்கள் எல்லாருக்குமே மக்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் ஐ எம் ஷுர் திஸ் ஃபில்ம் வில் யூ ஆல் லவ் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ. I'm Sneha Shakti. So in the project Knee Forever, Ashok, thank you so much for giving me this opportunity and for trusting me with this role. It was a pleasure playing this role actually. Romba or fun-ana or shoot days அப்படினா நான் சொல்வேன். I learned a lot. Like Ashok, he taught me a lot on set. ஒரு set எப்படி இருக்கும், like a lot of acting and all that. So thank you so much. And thank you so much Pugal sir and Needan ma'am for this opportunity and for trusting me with this. I owe you big time actually for this. Thank you ma'am. So they trusted me so much. And like the cast, Sudarshan, Archana, Prathu, everyone, thank you so much. Archana வந்து எனக்கு ஒரு she's like a sister now to me. So அந்த அளவுக்கு close we have become. And thank you everyone who have been a part of this, and thanks for giving me this opportunity. Last but not the least, I would like to thank my parents and my friends and everyone who has supported me. Thank you so much. Thank you. Pugal sir, with all his efforts, Ashok, Sudarshan, everybody has worked really hard to bring this up. So I hope you all will support us. And Prathu, Shweta, Sneha. Sneha is a great sister. Thank you so much for being a lovely co-star. Thank you so much everyone, and I really hope you all enjoy the movie and support us. Thank you. கோயம்புத்தூர்லேருந்து வந்து சினிமாக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன். இந்த மேடை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இந்த படம் ஒரு ராம்காம், ஒரு டேட்டிங் ஆப் சம்மந்தப்பட்ட ஒரு ஜென்சி வைப் அண்ட் 90s கிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். அப்பா அம்மா ஒரு அப்பா அம்மா எமோஷன் இருக்குது, டேட்டிங் ஆப் பற்றி இருக்குது, அண்ட் ஃபன் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அம்மா எப்படி ஃபார் எவர் பிடிக்குமோ, சினிமா எப்படி ஃபார் எவர் பிடிக்குமோ, அப்படி தான் எங்கள் நீ ஃபார் எவர் உங்களுக்கு ஃபார் எவர் பிடிக்கணும். வித் லவ் ஃபார் எவர் பிரத்து. தேங்க்யூ. மொதல் படம் பண்ணி அப்புறம் 2வது படம் பண்ணி அது கூடவே டேரக்டர் கூடவே டீம் கூடவே ட்ராவல் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஃபில்மை முடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த படத்தை இப்போ சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம், அண்ட் அதே மாதிரி ட்ரைலரும் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி உங்கள் எல்லாரோடும் சேர்ந்து நானும் தேட்டர் அந்த மூவியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு.
தென் வந்து படத்தில் நடித்த சுதர்சன், தென் அர்ச்சனா அண்ட் மியூசிக் டைரக்டர் ஹேம்நாத் அண்ட் டிஓபி ராஜா. ஸோ விஷுவல்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சாங்ஸ் ரொம்ப 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 அழகாக இருந்தது எல்லா சாங்ஸுமே. ஸோ ரிப்பீட்டடாக கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். எல்லாருமே அடுத்தடுத்த ஒரு பெரிய ஸ்டெப்பில் வந்துட்டு முன்னேறி அடுத்தடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆண்டவாடி வேண்டிக்கிறேன். ஐ வாஸ் ஹாப்பி ஒர்க்கிங் ஃபார் இட். எனக்கு ஸ்பெஷலாக ஒரு ஹாப்பி என்னென்னா, பொள்ளாச்சியில் ஷூட்டிங் போது ஒரு வீட்டில் ஷூட் பண்ணிட்டு என்கிட்ட வேலை வாங்கணும்ல. ஸோ முதல்ல டைரக்டர் ப்ரொடியூசர், சார் இங்கே தான் சார் தேவர் மோகன் எடுத்தாங்க, இங்கே தான் இந்த சேரில் தான் சிவாஜி உக்காந்தாருன்னு. அப்புறம் நான் ஏன் நகர்றேன், அந்த சேர்லேயே உட்காந்து நமக்கு அது போதுமே வாழ்க்கை பூரா சிவாஜின்னு சொல்லிட்டா. இதை வச்சே என்கிட்ட வேலை வாங்கிட்டாங்க கபகபன்னு. சிவாஜி உட்காந்த சேர் வாங்க தான் ஷாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு. ஸோ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. குட் டீம். ஐ வாஸ் ஹாப்பி ஒர்க்கிங் வித் வித்யா. ஏன்னா அவங்க ஃபேமிலி இஸ் வெரி வெல் நோன் டு மை மதர். நிழல்கள் ரவியும் இதில் ஒரு ரொம்ப நல்ல கேரிகேச்சர் பண்ணியிருக்காரு. ஆல் ஆர்டிஸ்ட் ஹவ் டன் வெல். யூ வில் லைக் இட். லெட் மீ அஷ்யூர் யூ, ஐ லைக் த மூவி. யூ வில் லைக் இட். கிவ் தம் அ குட் ஓப்பனிங். தேங்க்யூ.